அச்சாரம் டிவி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனம்ல நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தேரே இஷ்க் மே. ஆனந்த் எல் ராய் இயக்கத்தில் தனுஷ், கீர்த்தி சனோன், பிரகாஷ் ராஜ் மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம் தான் தேரே இஷ்க் மே. கதை: இந்திய விமானப்படையின் வீரராக இருக்கும் தனுஷ் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தனக்கு மேலுள்ள அதிகாரிகள் பேச்சை கூட கேட்காமல் தன் மனதிற்கு சரி எனப்பட்டதை செய்து வருகிறார். கட்டுப்பாடுடன் இவர் செயல்பட வேண்டும் என்பதற்காக தனுஷை சைக்காலஜி மருத்துவரிடம் கவுன்சிலிங் எடுக்க வேண்டும் என உத்தரவிடப்படுகிறது. இந்த உத்தரவு கதாநாயகி கிருத்தி சனோனிடம் செல்ல தானே முன்வந்து தனுஷுக்கு கவுன்சிலிங் தருவதாக கூறுகிறார். இருவரும் சந்திக்க முன் கதை தொடங்குகிறது. கல்லூரியில் படித்து வரும் தனுஷ் மிகவும் வன்முறையான மனிதனாக இருக்கிறார். மறுபக்கம் தனது ஆய்வறிக்கை திசிஸ் மூலம் எப்படிப்பட்ட வன்முறையான மனிதனாக இருந்தாலும் அவரை நார்மலான மனிதனாக மாற்ற முடியும் என நம்புகிறார் கிருத்தி. வன்முறையான மனிதராக இருக்கும் தனுஷை மாற்றிவிட்டால் கிருத்தியின் ஆய்வறிக்கை நிறைவு பெறும். இதனால் தனுஷுடன் பழக ஆரம்பிக்கிறார். ஆனால் தனுஷுக்கோ தன்னை காதலித்தால் ஆய்வறிக்கைக்கு உதவுகிறேன் என கூறுகிறார். நான் காதலிக்க உன்னை பார்க்கவில்லை, நீ வேண்டுமென்றால் என்னை காதலித்துக்கொள் என கிருத்தி கூற இருவரும் பழக ஆரம்பிக்கிறார்கள். வன்முறையோடு இருக்கும் தனுஷை கிருத்தியால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆனாலும் தனது தந்தையை வந்து பார்க்கும்படி தனுஷிடம் கூறுகிறார். தனுஷ் அவரது தந்தையை பார்த்தாரா? அவரது காதல் நிறைவேறியதா? கோபக்காரரான தனுஷை கிருத்தி சனோன் மாற்றினாரா? அவரது காதலை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதே படத்தின் மீதி கதை. தனுஷின் நடிப்பு இயல்பாக ரசிக்கும்படி சிறப்பாக இருந்தது. கதாநாயகியாக கிருத்தி சனோன் சிறப்பாக நடித்திருக்கிறார். பிரகாஷ் ராஜ், பிரியான்சு ஃபையுன்லி என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். ஏ.ஆர். ரஹ்மானின் இசை படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஒளிப்பதிவு படத்திற்கு கூடுதல் பலம். எடிட்டிங் கொஞ்சம் கத்தரி போட்டிருக்கலாம். மொத்தத்தில் இயக்குனர் ஆனந்த் எல் ராய் இன்னும் திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் இன்னும் படம் நன்றாக இருந்திருக்கும். பாராட்டுகள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். அனைவரும் அச்சாரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.